guys, welcome back to cricket video. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் T20 டிராஃபி திருப்பியும் 2026ல ரிட்டர்ன் ஆக போதா அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் பாத்தீங்கன்னா ஏசியா கப்பை பாய்காட் பண்ண போறாங்களா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் டீம் அப்டேட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட இந்தியன் டெஸ்ட் டீம் இப்ப பாத்தீங்கன்னா ஓல்ட் ட்ராஃபோர்ட் மான்செஸ்டர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்தியன் டெஸ்ட் டீம்ல பல சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஃபோர்த் டெஸ்ட் முன்னாடி அதை என்னென்னு வரிசையா பார்த்தலாமே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட நிதிஷ்குமார் ரெட்டி பாத்தீங்கன்னா அவரு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரியஸ்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆகுறாரு. அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டதுனால அவரு இந்த டெஸ்ட் சீரியஸ்ல இனிமேல் பங்கேற்க மாட்டாரு. அவர் இந்த டெஸ்ட் சீரியஸ்ல இருந்து அபிஷியலா ரூல்ட் அவுட் ஆகுறாரு. இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்சுல் கம்போஜ பேக்கப் பிளேயரா உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸ்குவாட்ல ஆட் பண்ணிருக்கோம். சோ அவர் தான் இனிமேல் இந்த டெஸ்ட் சீரியஸ்ல நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா அனௌன்ஸ் பண்றாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம். அதே போல பாத்தீங்கன்னா நம்மளோட ஹர்ஷதீப் சிங்குக்குமே ஒரு சின்ன இன்ஜுரின்னு சொல்றாங்க, ஒரு மைனர் இன்ஜுரி. சோ அதனால அவருமே ஃபோர்த் டெஸ்ட்டுக்கு அவைலபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நம்மளோட ஆகாஷ் தீப்புமே பாத்தீங்கன்னா ஃபோர்த் டெஸ்ட்டுக்கு அவைலபிள் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஆகாஷ் தீப்புக்கு தேர்ட் டெஸ்ட்ல ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. பிசியோ ஹெல்ப் எடுத்துட்டு திருப்பி வந்து ஆனார் தேர்ட் டெஸ்ட்ல. பட் அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் ஃபோர்த் டெஸ்ட் ஆட மாட்டாரா அப்படின்னு இப்ப ரிப்போர்ட்ஸ் வருது. சோ அதனால மோஸ்டா ஆகாஷ் தீப்பும் இருக்க போறது இல்ல, ஹர்ஷதீப் சிங் ரெண்டு பேருமே ஃபோர்த் டெஸ்ட்டுக்கு அவைலபிள் இல்ல. அதுதான் இப்ப வரைக்கும் வர ரிப்போர்ட்ஸா இருக்கு. சோ இதனால அன்சுல் கம்போஜுக்கு டெபியூ கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்சுல் கம்போஜுக்கு டெபியூ கிடைக்க சான்ஸ் இருக்கு. சப்போஸ் இந்தியன் டெஸ்ட் டீம் எங்களுக்கு ஒரு வெரைட்டி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு நினைச்சா அன்சுல் கம்போஜ்க்கு போலாம். ஏன்னா அன்சுல் கம்போஜ் ஒரு குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர், அதுல யாருக்கும் எந்த டவுட்டும் வேணாம். சோ அப்படிப்பட்ட ஃபாஸ்ட் பவுலர் தான் அன்சுல் கம்போஜ். இங்கிலாந்து ஏக்கு எதிராக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. சோ அதனால அன்சுல் கம்போஜை இந்தியன் டீம் டெபியூ கூட கொடுக்காங்க. கௌதம் கம்பீர் அண்ட் சுப்மன் கில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல நாங்க பிரசித் கிருஷ்ணாவை கூட ஆட சான்ஸ் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் டெஸ்ட் டீம் அன்சுல் கம்போஜ் ஆடணுமா இல்ல பிரசித் கிருஷ்ணாவை ஆடணுமா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீம் ஏசியா கப்பை பாய்காட் பண்ண போறாங்களாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப என்ன ரிப்போர்ட்ஸ் வருதுன்னா பிசிசிஐ பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏசியா கப்பை பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பாகிஸ்தான் சேர்மன் வந்து இந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா ஏசியா கப்போட மீட்டிங்கை பாத்தீங்கன்னா டாக்கால இருந்து வேற இடத்துக்கு மாத்தலன்னா பிசிசிஐ வந்து ஏசியா கப்பை பாய்காட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா மோஸ்டா நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீம் ஏசியா கப்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஏசியா கப்ல இருந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் பாய்காட் பண்ணதான் அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாகிஸ்தானோட சேர்மன் இந்த முடிவை மாத்திக்க மாட்டாங்கன்னு தான் ரிப்போர்ட்ஸ் வருது. சோ அதனால மோஸ்டா இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ஏசியா கப் வர செப்டம்பர்ல வர ஏசியா கப்ல மோஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இந்தியா இல்லாம தான் இந்த ஏசியா கப் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போங்க இதுல என்ன நடக்கணும்னு. நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் டீம் ஏசியா கப் ஆடணுமா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் T20 டிராஃபி 2026ல ரீலான்ச் ஆக போதான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இப்ப வர ரிப்போர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டுங்க. ஐசிசி மீட்டிங்லேயே கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி சாம்பியன்ஸ் லீக் டிராஃபியை பாத்தீங்கன்னா 2026ல கொண்டு வர போறதா கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதுக்கான விண்டோவும் ஃபைனலைஸ்ட்னு சொல்றாங்க. செப்டம்பர் மாசத்துல அந்த விண்டோ ஃபைனலைஸ் ஆயிருக்கு. சோ அதனால 2026 செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் திருப்பி வரப்போகுது. ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2011 ஆகட்டும் அந்த இதெல்லாம் சிஎஸ்கே 2 வாட்டி சாம்பியன்ஸ் லீக் சாம்பியன்ஸா இருந்திருக்காங்க. சோ இந்த சாம்பியன்ஸ் லீக் T20 டிராஃபி திருப்பி கொண்டு வர ரொம்ப நல்லா இருக்கும். குளோபல்ல இருந்து இருக்கிற எல்லா லீக்ஸும் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். சாம்பியன்ஸ் ஆகட்டும் அதே போல ரன்னர் அப் இது மாதிரியான டீம்ஸ் எல்லாம் வந்து எல்லா லீக்லயுமே ஒரு டிராஃபி நடக்கும். அதான் சாம்பியன்ஸ் லீக் டிராஃபி. சோ அதை திருப்பியும் கொண்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல அப்டேட்னே நான் சொல்லுவேன். நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாம்பியன்ஸ் லீக் T20 டிராஃபி 2026 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.